மதுக்கடைகளை 2023ஆம் ஆண்டு அப்பொழுது இருந்த மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திமுக அரசு 500 டாஸ்மாக் மதுக்கடைகளை, வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் அருகே செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடைகளை மூடியது. தற்போது மொத்தத்தில் தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தால் 4765 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தற்போது ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகிலிருந்து 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கிளைகளை மூட ஆணை பிறப்பித்துள்ளதை மறுமலர்ச்சி திமுக வரவேற்கிறது. இட் இஸ் எ குட் ஸ்டெப், இட் இஸ் எ குட் ஜெஸ்டர். ஆனால் முழு மதுவிலக்கு தான் எங்களுடைய இலக்கு என்ற வகையில் நான் கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்ட போது, வழிநெடுகிலும் லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கிற போது இதையே வலியுறுத்தி நான் நடைபயணம் மேற்கொண்டவன். எனவே முழு மதுவிலக்கை கொண்டு வருவதற்கும் இந்த அரசு நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நிர்வாகக் குழுவின் மூலமாக தமிழக அரசை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். விஜய் அவர்களும் குதிரை பேரம் பேசுறதா சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் சொல்றப்ப கூட இந்த க்ளீன் பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்றாருன்னு இருக்காங்க. அந்த மாதிரி குதிரை பேரத்தில் விஜய் இறங்கியிருக்காரு. எனக்கு தெரிய அவர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக தெரியவில்லை. என்னுடைய கருத்து, அவர் குதிரை பேரத்தில் ஈடுபடவில்லை என்பது என்னுடைய கருத்து. அமமுகவில் உள்ள ஒரு வேட்பாளர் அவர் வீட்டுக்கு முகத்தை மூடிக்கிட்டே போன மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் வெளியாயிடுச்சு. இதெல்லாம் வச்சுதான் குதிரை பேரம் நடந்திருக்கு. ஒரு எம்எல்ஏ வாலண்டியரா போய் அமமுகவில் வந்த எம்எல்ஏ, ஜெயிச்ச எம்எல்ஏ, அவர் வாலண்டியரா போய் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி குதிரை பேரமாகும்? எனக்கு தெரியாது. முகத்தை மூடினாரா, முகத்தை திறந்தாரான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. அது அவருடைய கருத்து. ஒவ்வொரு கருத்தையும், ஒவ்வொரு தலைவர்களுடைய கருத்தையும் எல்லா தலைவர்களும் அப்படி ஏற்றுக்கிட வேண்டியதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்கும். எனக்கு அப்படிப்பட்ட கருத்து இல்லை. வரவேற்று இருக்கிறோம் சொல்லிட்டேன்ல. ஜோசப் விஜய் ஆட்சியை வரவேற்றுக்கொண்டு முதலே நான் சொல்லிட்டேன். அதிலே ஐ ஸ்டாண்ட் பை இட். வி வெல்கம் த ஃபார்மேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட். அவர் ஆட்சி அமைப்பதற்கு வரவேற்றுக்கொண்டு சொல்லிட்டேன்.